ஸ்ரீ சரவணாலயா அகாடமியின் சார்பில் இசை நாட்டிய தேர்வு மற்றும் பாராட்டு சான்றிதழ் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. சென்னை நேரு ஸ்டேடியம் உள்ளரங்கில் ஸ்ரீ சரவணாலயா அகாடமியின் 16ஆம் ஆண்டு விழாவினை முன்னிட்டு இசை நாட்டிய தேர்வு மற்றும் 2 மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்கள், நாட்டிய இளமணி விருதுகள் வழங்கும் விழா ஸ்ரீ சரவணாலயா அகாடமியின் நிறுவனர் வாத்திய கலைமணி இசை ரத்னா டாக்டர் வி.சி. சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் இசை மற்றும் நாட்டிய கலைகளை ஊக்குவிக்கும் வகையில் 16 ஆண்டுகளாக இந்த தேர்வுகளை நடத்தி வருகின்றனர். இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு அரசு இசை கல்லூரியின் முதல்வர் லாயசுடர் குடந்தை டாக்டர் ஏ. சரவணன் நடுவராக பங்கேற்று மதிப்பெண்களை வழங்கினார். மேலும் 2 மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் விருதுகளை வழங்கினார். இதில் நாட்டிய நடுவர் சாரா அக்னெலோ உடனிருந்தார். இதில் நாட்டியம், வாய்ப்பாட்டு, வீணை, வயலின், புல்லாங்குழல், மிருதங்கம், ட்ரம்ஸ், கீபோர்டு உள்ளிட்ட வாத்தியங்களை பயின்ற 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். பப்ளிக் நியூஸ் டிவி செய்தியாளர் கிருஷ்ணகுமார். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் குழந்தை ஆ. சரவணன். நான் தமிழ்நாடு அரசு இசைக் கல்லூரி முதல்வர் பொறுப்பு வகித்து வருகின்றேன். மிருதங்க பேராசிரியராகவும் பணியாற்றி வருகின்றேன். கிட்டத்தட்ட ஒரு 16 ஆண்டுகளாக சரவணாலயா சார்பாக அதன் நிறுவனர் டாக்டர் வி.சி. சுரேஷ் அவர்கள் அனைத்து துறைக்கும் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கிரேட் எக்ஸாமினேஷன் கிட்டத்தட்ட 16 வருடங்களாக நடத்தி வருகிறார். மிக சீரும் சிறப்புமாக நடத்தி வருகிறார். அதில் இந்த ஆண்டு 2 பேருக்கு விருதும் அளித்துள்ளார்கள். மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் கிரேட் எக்ஸாமினேஷனுக்கு எனது சார்பாகவும் எனது கல்லூரி சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை டாக்டர் வி.சி. சுரேஷ் அவர்களுக்கு தெரிவித்து, மேலும் அவர் இந்த இசை பணியினை தொடர்ந்து இந்த கலைத்துறைக்கு பணியாற்ற வேண்டும் என்று மனதார வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் எட்வின். மியூசிக் காலேஜில் ஒரு 6 இயர்ஸாக படித்து முடிச்சுட்டு இப்போது ஒரு ஸ்கூலில் தபலா டீச்சராக பணியாற்றிருக்கேன். என் கூட படித்தவர் தான் இவர் 16 வருஷமாக நான் இந்த எக்ஸாமுக்கு நானும் வந்துட்டுருக்கேன். போக போக இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே தான் இருக்குது. எல்லா துறையிலையும் எல்லா பசங்களும் இங்கே நல்லா கற்றுக்குறாங்க. நிறைய பேர் இவங்க ஸ்கூல்லேருந்து வெளியே வந்தவங்க நிறைய பேர் நிறைய இடத்துல ஒர்க்கம் மியூசிக் டீச்சராகவும் இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் மேலே மேலே இவர் நல்லா நிறையா ஸ்டூடெண்ட்டை உருவாக்கணும். அது கூடிய சீக்கிரத்தில் நிறையா பண்ணுவார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. வணக்கம். என் பேர் சேரா ஆக்லோ. நான் டான்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பல மாணவிகளை உருவாக்கியிருக்கேன். இருந்தாலும் எனக்கு சுரேஷுடைய எக்ஸாமினராக வர்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். நிறைய பிள்ளைங்க எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் லெவலில். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்க. அவருடைய வளர்ச்சி பெரும் வளர்ச்சியாக இருக்குது. அதை நான் சொல்கிறச்ச எனக்கு ஒரு சகோதரியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவர் மூலயமா நிறைய பிள்ளைங்க எக்ஸாம் எழுதுகிறாங்க. நல்ல ஒரு நடனத்துக்குன்னு ஒரு கல்வி வரைச்ச ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. சந்தோஷம். நன்றி. என் பேர் காயத்ரி. நான் சரவணாலயா அகாடமியில் டான்ஸ் 8 கிரேட்ஸும் முடித்து அட்வான்ஸ் கிரேடும் முடித்ததுனால நாட்டிய இளமணின்ட்டு அவார்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு உறுதுணையாக இருந்த என்னோட குரு திருமதி நந்திதா ஸ்ரீராமுக்கும் சரவணாலயா அகாடமிக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு சரவணன் சார் கையால் நாட்டிய இளமணின்ற விருது வாங்கினது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. என் பேர் ராகவி. நான் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து பரதநாட்டியம் கற்றுட்ருக்கேன். நந்திதா ஸ்ரீராம் மேம் கிட்ட இருந்து. ஸ்ரீ சரவணாலயா எக்ஸாம்லேருந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து நான் எக்ஸாம் எழுதிட்டுருக்கேன். கிரேட் 1 ஆரம்பித்து இப்போ கிரேட் 8 முடிஞ்சு அட்வான்ஸ்டும் முடிச்சிருக்கோம். இதுக்கு அதனால் முடித்ததுனால நாட்டிய இளமணின்ற அவார்ட் கொடுத்துருக்குறாங்க. சரவணன் சார் கையால் வாங்கியிருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒரு 10 இயர்ஸ் கிட்டே இது போயிருக்க ப்ராசஸ் அண்ட் எண்ட் அவார்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் சரவணாலயம் எக்ஸாம் அகாடமிக்கில் எக்ஸாம் எழுத வந்திருக்கோம். எங்கள் பசங்க இப்போது 4th இயர் எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்க. நல்லா பெஸ்ட்டாக பண்ணுறாங்க. எங்களுக்கு இந்த அகாடமிக்லேருந்து இயர்லி இங்கே நேரு ஸ்டேடியம் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ஒரு இதுவாக இருக்குது. எக்ஸாமில் எங்கள் பசங்க நல்லா பண்ணுறாங்க. இயரில் டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல் எடுக்கிறாங்க. எங்கள் பசங்களுக்கு ரொம்ப நல்லா, எங்களுக்கு ஃப்யூச்சர் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. எங்களுக்கு நாங்கள் இதையே அப்படியே பிக்கப் பண்ணி கொண்டு போவோம். அது மாதிரி அகாடமிக் சூப்பராக நடத்துகிறாங்க.